ஹாய், நான் விஜய் ஆதிராஜ். ஒரு புதுமுக இயக்குனராக behindwoods.com நேயர்களை நான் இப்போ சந்திச்சிட்ருக்கேன். புத்தகம் என்கிற ஒரு படத்தின் இயக்குனராக. புத்தகத்தில் என்ன இருக்குது? புத்தகம் என்ன? ஏன் இதுக்கு புத்தகம் டைட்டில் அப்படின்னு பல பேர் என்னை கேட்டது உண்டு. இந்த புத்தகத்தில் ரொமான்ஸ் இருக்குது, இந்த புத்தகத்தில் ஆக்ஷன் இருக்குது, இந்த புத்தகத்தில் கொஞ்சோண்டு சஸ்பென்ஸ் இருக்குது, இந்த புத்தகத்தில் பொழுதுபோக்கு அம்சம் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்து படிக்கலாம் வெகு விரைவில். இந்த படத்தின் ஆடியோவை அக்டோபர் 24 நாங்கள் வெளியிட போகிறோம். படத்தை நவம்பர் எண்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. படம் ரொம்ப ஜோராக வந்திருக்குன்னு எங்களோட நம்பிக்கை. இந்த படத்தில் 3 ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. சத்யா, சஞ்சய் பாரதி, விக்னேஷ். சத்யா நம்ம ஆர்யாவோட தம்பி, சஞ்சய் பாரதி சந்தான பாரதி சாரோட சன், விக்னேஷ் காதலில் சொதுப்பது எப்படி இல்லை சித்தார்த் கூட அந்த காதல் தோல்வி கேரக்டர் பண்ண அந்த நண்பர். படத்தில் ரகுல் பிரீத் சிங் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி வேறு ஒரு படத்தில் தடையற தாக்குங்கிற படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அது போக இந்த படத்தில் ஜேபி இருக்கார். ஜேபி ஜெகபதி பாபு தாண்டவம் படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச சுரேஷ் அவர்கள் பல படங்களில் ஹீரோவாக நடித்து இப்போ குணச்சித்திர நடிகராக ஒரு பெரிய ரவுண்ட் வலம் வந்துட்டுருக்கிற சுரேஷ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு வெகு முக்கியமான மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அது போக மனோபாலா சார் கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு 3 இளைஞர்கள் பற்றின ஒரு கதை. மேன்ஷனில், ட்ரிப்ளிகேன் மேன்ஷனில் அடாவடித்தனமாக வாழ்ந்துட்டுருக்கிற 3 பசங்களோட கதை. அந்த மேன்ஷன் ஓனராக மனோபாலா நடிச்சிருக்காரு. ஸோ காமெடிக்கு பஞ்சம் இல்லை, நல்லாவே வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ திருவல்லிக்கேணியில் ஒரு மேன்ஷனில் தங்கிட்டு இருக்கிற 3 பசங்களோட கதை. 3 பேருமே பல கனவுகளோட சென்னைக்கு தனக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிற கனவோடு வந்திருக்கிற அந்த இளைஞர்களோட கதை இது. அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம், அந்த சம்பவத்தை கொண்டு வர்றது ஒரு புத்தகம். ஸோ அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சு, எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க, இதெல்லாமே படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் இவங்களை தவிர தலைவாசல் விஜய் ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர் பண்ணியிருக்காரு. கிரேசி மோகன் சார் இருக்கார், டெல்லி கணேஷ் சார் இருக்கார், கிரேன் மனோகர், நெல்லை சிவா, ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை, லாட் ஆஃப் ஆக்ஷன். திலீப் சுப்ராயன் ஃபென்டாஸ்டிக் ஸ்டன்ட்ஸ் இந்த படத்தில் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. படத்தில் 5 மிக சிறப்பான பாடல்களை ஜேம்ஸ் வசந்தன், என்னோட நெருங்கிய நண்பன், அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃப்ராங்காக வெளிப்படையாக நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம்னா, இது ஜேம்ஸோட பெஸ்ட் ஆல்பம். எல்லா பாட்டுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த பாடலுக்கு வரிகள் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் என் படத்துக்கு பாடல்களை எழுதியிருக்காங்க. முத்துக்குமார் அவர்கள், பா விஜய் அவர்கள் மற்றும் மதன் கார்கி அவர்கள். அவங்க 3 பேர் அவங்க வார்த்தைகளால் இந்த பாடல்களை அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ பாடல்கள் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இதை என்னோட 2 நெருங்கிய நண்பர்கள் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, மேஜர் கௌதம் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் கல்யாண். ஸோ 3 பாடல்களை கல்யாணும், 2 பாடல்களை கௌதமும் பண்ணியிருக்காங்க. படம் நீங்கள் திரையரங்கத்துக்கு எதுக்கு போகிறோங்க, நம்ம நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, கவலைகளை மறந்து ஒரு 3 மணி நேரம் ஏதாவது புதுசாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் என்டர்டெயின்ட்
அப்படின்னு தானே படத்துக்கு போகிறோம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக தயாரிச்சிருக்கிற படம் தான் இது. இந்த படத்துக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன, ஒளிப்பதிவு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம். லக்ஷ்மண் அவர்கள் இதை ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி வெண்ணிலா கபடி குழு, பாகன், குலநரி கூட்டம், நில்கவனி செல்லாதேங்கிற படங்களில் ரொம்ப சிறப்பாக கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கார். பட் இந்த படம் அவருக்கு வேற ஒரு பரிமாணத்தை கொடுக்க போகுது. ஹீஸ் டன் சம் ஃபேபுலஸ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். ஆல் அண்ட் ஆல் இந்த படம் வந்து ஜனரஞ்சகமாகவும் ஐ திங்க் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையுங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த படத்தில் காஸ்டியூம்ஸ் வந்து டிசைன் பிரியா பண்ணியிருக்காங்க. அவங்க பேசிக் லுக் அண்ட் ஃபீல் டிசைன் பண்ணாங்க. அது போக வந்து எல்லா படத்துலேயும் வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சிட்டி சப்ஜெக்ட். ஸோ சிட்டி சப்ஜெக்ட்னும் போது திருவல்லிக்கேணி மேன்ஷனில் வாழக்கூடிய அந்த 3 நபர்கள் இன்றைக்கி வந்து யாரை பார்த்தாலும் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். பட் அது உண்மை. ஏன்னா எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தாலும், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அவங்க போட்டுக்கிற ஆடைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலத்தில். ஸோ ஆடை அலங்காரம் இந்த படத்தில் வந்து மிக சிறப்பாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். ஸோ நைஸ் கமர்ஷியல் ஃபிலிமுங்க. ஐ திங்க் we are ready to entertain you.